ஆனா நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஐ பாரதிய நியாய சங்கீதா. இப்ப இதுல கொண்டு வந்த சிறப்பம்சங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஐபிசி இருந்தது இல்லையா, இபிகோ இந்தியன் பீனல் கோட், அதுல 511 செக்ஷன் இருந்தது பிரிவுகள். இப்ப அதை வந்து 358 குறைச்சிட்டாங்க. தேவையில்லாத சட்டங்களை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து காலனி ஆதிக்கத்துக்கு போது பிரிட்டிஷ்காரங்க எழுதின சட்டங்களை இந்த சூழலுக்கு இப்ப தேவையில்லைன்றதாக இப்ப இந்திய நாட்டுக்கு என்ன சட்டம் தேவையோ அதை மட்டும் கருத்து கொண்டு சட்டங்களை குறைச்சிட்டாங்க. 20 புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதுவும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக புதிய புதிய சட்டங்களை வந்து சிறப்பான முறையில இதுல சேர்த்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பண்ணா அதிகபட்ச தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கறதுக்கு இந்த சட்டங்கள் வந்துருச்சு. இந்த தொகுதி 5ல இந்த சட்டத்தின் தொகுதி 5ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஈடுபடுவதற்கு கொடுக்கக்கூடிய கடுமையான தண்டனைகள் அப்படின்ற முறையில இதை கொண்டாந்துருக்காங்க. இதோட சிறப்பம்சமே அதான். சில குற்றங்களுக்கு கட்டாய குறைந்தபட்ச தண்டனை ஏற்படுது. 10 ரூபாய் ஃபைன் பண்ணுவாங்க, 50 ரூபாய் ஃபைன் தான் இருந்தது. இப்ப அதிகபட்சம் 500, 5000, 10,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் கொண்டு போயிருக்காங்க சட்டங்கள்ல. 6 சிறிய குற்றங்களுக்கான சமூக சேவை. சமூக சேவைன்னு ஒரு தனியா ஒரு இந்த சட்டத்தில் கொண்டாந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த சட்டங்கள்ல 4 வகை தண்டனை தான். ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை, கடுமையான தண்டனை, அதெல்லாம் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் தான், சிறிய தண்டனை. இது 4 தான் இருந்தது. தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, கடுங்காவல் தண்டனை, அப்புறம் சிறிய தண்டனை அப்படி இருந்தது. இப்ப வந்து 2 எக்ஸ்ட்ரா இதில் சேர்த்திருக்காங்க. ஒன்று சமூக சேவை. சமூக சேவைனா இதுக்கு ஒரு 6 குற்றங்களை ஈடுபடுறவங்களுக்கு இந்த சமூக சேவை கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு மொத்தம் ரோட்ல தண்ணியை போட்டு வண்டியை மறிக்கிறான், அவன் மேல வழக்கு போடுறோம். அவனுக்குலாம் தண்டனை கொடுப்பாங்க. நீ ரோட்ல டிராபிக் ஜாம் பண்ணல, நீ போய் டிராபிக் குடிப்பாரு 10 நாளைக்கு. புரியுதா? மரத்தை வெட்டிட்டானா இது 100 மரம் வை, தண்ணி ஊத்து. சமூக சேவை செய்யறது எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். இது போல ஒரு 6 குற்றங்களுக்கு இப்ப ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பகுதியை வந்து எடுக்க போகும்போது அரசு ஊழியர் வந்து வேலை செய்வார். அந்த இடத்துல நான் வந்து இந்த வீட்டை இடத்துல காலி பண்ணா புறம்போக்கு இடத்துல வீட்டில் வந்து எடுத்துட்டீங்கன்னா நான் அந்த மண் ஊற்றி கொத்தின்னு இறந்துருவேன் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் குற்றங்கள் ஆயிடும். இதெல்லாம் ஒரு சிறிய தண்டனை. இதுக்கெல்லாம் சமூக சேவைன்னு ஒரு பிரிவு கொண்டாந்துருக்காங்க. ஒரு 6 சிறிய குற்றங்களுக்கு. அது என்ன நான் சொல்றேன், கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை பிரிவு 202. பிரிவு 202 பப்ளிக் சர்வன்ட் அன்லாஃபுல்லி என்கேஜிங் இன் ட்ரேட். அரசு ஊழியர் அரசாங்கத்துக்கு தெரியாம வேற ஏதாவது தொழில் பண்ணா. 209 கோர்ட்ல அறிவிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்லி கோர்ட்ல அவர் அப்பியர் ஆகலனா அவரு சமூக சேவைக்கான குற்றத்துக்கு ஈடுபடுவார், தண்டிக்கப்படுவார். அட்டம் டு கமிட் சூசைட், நான் மண்ணை ஊற்றி கொத்தி செத்துருவன்றத மெட்டது அரசு மொழி விவசாயம் பண்றது. அதுபோல 5000 ரூபாய்க்கு குறைவான பொருளை திருடிட்டு அந்த திருட்ட ஒப்புக்கொண்டு மேஷன் ஆஜராளர் அவருக்கு அந்த குற்றம் கொடுப்பாங்க. பப்ளிக் ட்ரங்க், பொது இடத்துல குடிச்சிட்டு தகராறு பண்றது. அப்புறம் டிஃபேமேஷன் தெரியும் உங்களுக்கு. அது உங்களை பத்தி ஒரு அவதூறு போடுறது. இந்த 6 சிறிய புதுசாக கொண்டாந்துருக்காங்க. அது போல இன்னொரு தண்டனை சொல்றோம் இல்லையா, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கோர்ட் பிக்சர் உங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்றது. இது இப்படி இந்த சட்டத்துல அது கிடையாது. ஒருத்தவன் ஊர் ஃபுல்லா சீட்டை பிடிச்சிட்டு ஏமாந்துட்டு மதியோட முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவங்ககிட்ட காசு வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப இருக்கிறத எல்லாத்தையும் ஆராய்ச்சி அவன் சொத்தை பறிமுதல் பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சிடலாம். இதே மாதிரி குற்றங்கள் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஏமாத்துறது குறையும். பொதுமக்கள் இருந்து பணத்தை கொடுத்து ஏமாத்துறது குறையும். இதெல்லாம் ஒரு சிறப்பம்சம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்